Hello friends, welcome back to my channel. Rose Petals வந்து பியூட்டி ப்ராடக்டாக ஒரு 1000 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ரோஸை வச்சு நம்ம எப்படி பியூட்டி ப்ராடக்ட் செய்ய போகிறோன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ரெகுலராக ஸ்கின்ல வந்து எடுத்துகிட்டே வந்தோம், ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். நம்மளோட ரிங்கிள்ஸ் வந்து வராமல் வந்து பார்த்துக்குது. அதே மாதிரி பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இந்த கலரில் இருக்கிறது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி லைட் கலரில் இல்லை அப்படின்னா இதோட கொஞ்சம் டார்க் ரோஸாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பன்னீரோட ரோஸோட ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லா தனியாக தெரியும். இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டெய்லியும் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட்டு எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டர் போட்டுட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணாவே போதும், அதுவே வந்து காஞ்சிரும். ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து ரோஸ் வாட்டரும் ரோஸ் டோனரும் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பேனில் வந்துட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. நார்மலாக நீங்கள் குடிக்கிற தண்ணியே எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் வந்து குடிக்கவும் செய்வீங்க, ஃபேஸ்க்கும் நீங்கள் போடும்போது. ஸோ அதனால் நல்ல ஒரு சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க. அது நல்லா ஒரு செம்புக்கிட்ட நான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸில் வந்துட்டு மருந்து அடிப்பாங்க. ஏன்னா அவங்க பூச்சி வந்து ஏதாவது கடிக்காமல் இருக்கணும், ரோஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு மருந்து அடிப்பாங்க. ஸோ அதனால் நல்லா உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க பெட்டல்ஸை. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அந்த பேனில் வந்துட்டு டைல்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது உள்ளே வைக்கிறேன். நடுவில் வந்துட்டு ஒரு பவுல் வைக்கிறேன். அந்த பவுலில் வந்துட்டு நம்ம டோனரை வந்துட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நடுவில் அந்த சென்டரில் பவுல் வச்சுட்டு அந்த தண்ணி சுற்றி வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நான் போடுறேன். ஸோ தட் வந்து அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாக வந்து ரோஸ் வந்து எசன்ஸ், அதாவது வாட்டர் இருக்கும். நடுவில் வந்து அந்த டோனரோட இது மட்டும் அதோட எவாப்ரேட் ஆகி அதோட டோனர் வந்து அதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி நான் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பவுலில் அந்த பேனில் வந்துட்டு என்னால் அந்த லிட்டு போட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா எவாப்ரேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் இருந்தால் தான் அதோட எவாப்ரேஷன் எல்லாமே நமக்கு வந்து நடுவில் இருக்க பவுலில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து குக்கரோட பாட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாட்டமில் அதே மாதிரி பேட்டர்னில் வந்துட்டு நடுவில் டைல் வச்சு சுற்றி வந்து இந்த மாதிரி ரோஸோட எசன்ஸ் எல்லாமே போட்டேன். பெட்டல்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நல்லா அந்த ரோஸ் வாட்டர் நல்லா கொதிக்குது. ஸோ அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பெட்டல்ஸ் எல்லாமே ஒயிட் ஆகிடுச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு ட்ராப்ஸாக வந்துட்டு அந்த டோனர் வந்து கீழே வந்து அந்த பவுலில் வந்து ஸ்டோர் ஆகுது பாருங்கள். ஸோ நமக்கு டோனரும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நடுவில் அந்த ஹோல் இருக்கும் இந்த லிட்டில். நீங்கள் அந்த ஒரு சப்பாத்தி மாவோ இல்லை மைதா மாவோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஹோலை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எவாப்ரேஷன் வெளியே போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நடுவில் அந்த வாட்டர் வந்து ட்ராப்பாக வந்து கீழே வந்துட்டு அந்த பவுலில் வந்து ஸ்டோர் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்ல ஒரு அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த தண்ணி கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டில் நீங்கள் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா லிட்லேருந்து தனியாக நிறையா வந்து அந்த டோனர் வந்து வரும். ஸோ அந்த பவுலில் எல்லாமே வந்து போகிற மாதிரி கலெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பவுலில் தனியாக எவ்வளோ பெட்டல்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் வந்து இவ்வளோ தான் டோனர் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான டோனர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப பியூரான ஃப்ரெஷ்ஷான நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்த டோனர் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் திறமையாக நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போதும். ஸோ அதே மாதிரி ரோஸ் வாட்டரோட இதே வந்து நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோட வாட்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து நல்லா பிங்காலாம் இருக்காது, இந்த கலரில் தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கலர். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி இது ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். வெளியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங்கோடு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து நார்மல் வாட்டரில் வச்சுட்டு நீங்கள் கண்ணை நார்மலாக வந்துட்டு அதை வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்ணில் இருக்க கண் வந்து ரெட்டாக இருக்கும். சில பேருக்கு கண் வந்து ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும். இந்த கண் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி நமக்கு ஃபேஸில் வந்து எக்ஸஸாக ஆயில் இருக்குது, நம்ம ரொம்ப டர்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 10 days ஒன்ஸ் வந்து ரோஸ் கிடச்சா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டோனர் வந்து நம்ம ஃபேஸோட ஸ்கின் வந்து ரொம்ப கிளென்ஸ் பண்ணோம். அதே மாதிரி pH பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம்.
பிஹெச் பேலன்ஸை நமக்கு ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆக்னி இஷ்யூஸ் வராது, ரெட்னஸ் வராது, அந்த ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ பிஹெச் பேலன்ஸ் நமக்கு நார்மலாக ஸ்கின்ல இருந்தாவே ரிங்கிள்ஸு இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே வராது. ஸோ பிஹெச் பேலன்ஸை வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து ரோஸ் டோனர் தான் நமக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து டோனர் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோஸ் டோனர் நீங்கள் வந்து உங்களோட பியூட்டி ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ரோஸ் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேன். ரோஸ் ஆயில் வந்து உங்களுக்கு பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை, அதே மாதிரி ரொம்ப ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஒரு ஃபேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், ஒரு நல்லா ஒரு ஷைனிங்காக பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொலாஜன் லெவலை வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னில் வந்து சுருக்கம் வராது, டக்குன்னு வந்து ஏஜ் ஆன மாதிரி ஒரு லுக் வந்து ஃபேஸில் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வராமல் கொஞ்சம் சாஃப்டாக பேபி சாஃப்ட் அந்த ஸ்கின் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு கொலாஜன் லெவலை வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கும். சன் டேமேஜில் இருந்தும் நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி பிக்மெண்டேஷனில் இருந்தும் நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரோஸ் ஆயில் வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம். நான் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். கோகனட் ஆயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆலிவ் ஆயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஆல்மண்ட் ஆயில் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மொத்தம் 6 ஸ்பூன் கணக்கு. ஏன்னா இப்போ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 1 வீக் ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் ரோஸஸ் வந்து வீட்டில் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து ரோஸ் வாட்டர், ரோஸ் டோனர், ரோஸ் ஆயில் நீங்கள் வந்து 10 daysக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. வீக்லி த்ரைஸ் இந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கலாம். இல்லை நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் வச்சு நீங்கள் ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பிளட் வந்து நல்லா ஒரு சர்க்குலேட் ஆகும். ஸோ ஸ்கின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும், க்ளோவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்துலேயும் 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இது ஊற்றிட்டு நல்லா டபுள் பாயில் மெத்தடில் தான் வந்து நம்ம பண்ணணும். டேரெக்டாக வந்து அடுப்பில் வந்து ஹீட் பண்ணக்கூடாது ஆயிலை, ஏன்னா அதோட நமக்கு அதோட ஹெல்த்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஸோ அதனால் டபுள் பாயில் மெத்தடில் தான். நான் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆரஞ்சோட தோல் வந்து நான் காய வச்சுருந்தேன். ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். இது வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு போட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்கின்னை வந்து ஒரு டோன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கின் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் லெவலோட ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு போகும். ஸோ ஆரஞ்சு வந்து அதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா பேசிக்காகவே அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ரோஸ் பெட்டல்ஸ்லேயுமே உங்களுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேரும்போது நமக்கு நல்ல ஒரு க்ளோ இருக்கும். ஸோ ஸ்கின்னோட டோனும் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால நான் ஆரஞ்சு சேர்த்துருக்கேன். வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸையும் நான் போடுறேன். இது நல்லா வந்து டபுள் பாயில் மெத்தடில் நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ரோஸோட கலர்ஸ் எல்லாமே போயிடும். நல்லா ஒயிட் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக நைட் யூஸ் பண்ணலாம், இல்லை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப பெனிஃபிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ரெடி. அதே மாதிரி உங்களுக்கு ரோஸ் வாட்டர், டோனர், ரோஸ் ஆயில் இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் மார்னிங் வந்து டீயாக கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஹனியோ இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி இது போட்டு கூட நீங்கள் வந்து டீயாக வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாய் புண்ணு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் வந்து சார்ட் அவுட் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக ரோஸ் வாட்டரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். டோனரும் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோஸ் எசென்ஷியல் ஆயிலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.